இந்த வீடியோல காட்டுற மாதிரியே நாய் கடிச்சவங்கலாம் தண்ணியை பார்த்தா பயப்படவா செய்வாங்க? நம்மளே ஏமாத்த பார்க்குறாங்க பாத்தியா? நம்புவேனா நானு? உண்மை தாண்டா வரல. நாய் கடிச்சு ரேபிஸ் வந்துட்டா அவங்க தண்ணி காற்று வெளிச்சத்தை பார்த்தலாம் பயப்படுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள காப்பாற்றவே முடியாது. ஏதோ சொல்லி என்ன பயமுறுத்தானே பார்க்குற? பயமுறுத்தலாம் இல்லாருல. ரேபிஸ் வந்துட்டா இந்த வீடியோவில் இருக்க மாதிரியே ஆகி ஒரு வருஷத்துக்கு 70,000 பேர் இறந்துட்டு இருக்காங்க. இது குறிப்பாக 5லேருந்து 14 வயசு குழந்தைங்கள தான் அதிகமாக பாதிக்குது. என்னடா சொல்கிற? அப்போ இந்த வீடியோவில் காட்டுறது உண்மையா? ஆமாம் அருள். முதல்ல இந்த ரேபிஸ் அந்த நாயை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது வந்தால் நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் ஆகும், இந்த வீடியோவில் இருக்க மாதிரிலாம் ஏன் ஆகுது, இது வராமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நீயும் ஒழுங்கா கேளு. அப்போ முதல்ல ரேபிஸ் வந்த நாயை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை சொல்லு. இப்போ நீ ஒரு நாயை பார்க்குறேன்னு வை, அது அளவுக்கு அதிகமாக எச்சில வெளியே தள்ளுதா அப்படின்னு பாரு. ஆக்ரோஷமா வெறி பிடிச்ச மாதிரி கடிக்க வருதான்னு பாரு. உடம்பு ஃபுல்லாக காயமாக இருந்தால் கொஞ்சம் விலகி நின்றுட்டு கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணு. ஏன்னா அந்த நாய்க்கு ரேபிஸ் இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மாதிரி நாயெல்லாம் எனக்கு கடிச்சிட்டா நானும் இந்த வீடியோவில் வர மாதிரி ஆயிடுவேனா? அருள், ரேபிஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு எந்த ஒரு சிம்டமே காட்டாது. அதனால நிறைய பேர் இதை அசால்ட்டாக விட்டுருவாங்க. ஆனால் இந்த நாய் கடிக்கிறது கீறதை பொறுத்து இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரேபிஸை 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. முதல் கேட்டகரியில் இப்போ அந்த ரேபிஸ் அந்த நாய்க்கு நம்ம சாப்பாடு போடுறோம் தொடுறோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுவே கேட்டகரி 2ல் அந்த ரேபிஸ் அந்த நாய் நம்ம கீறிடுச்சு இல்லை கடிச்சு நமக்கு ரத்தம் வரல அப்படின்னா நமக்கு ரேபிஸ் பரவ வாய்ப்பு இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும். 3வது கேட்டகரியில் அந்த ரேபிஸ் அந்த நாய் நம்மளை கடிச்சு ரத்தம் வந்து அந்த இடமே பாதிப்படைஞ்சதுன்னு வை, கண்டிப்பாக 100% நமக்கு ரேபிஸ் வந்துடும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும். நீ சொல்கிற அந்த கேட்டகரிலாம் இருக்கட்டும், அதை விடு. இப்போ இந்த வீடியோவில் நடந்த மாதிரி எதனால் ஆச்சு அதை சொல்லு ஃபஸ்ட்டு. கேட்டகரி 1னா பிரச்சனையே இல்லாருல. அதுவே கேட்டகரி 2, 3ல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட உடம்புல பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படும், கூடவே மூளையோட நரம்பும் பாதிக்கப்படும். ஃபஸ்ட்டு காய்ச்சல் வரும், கடிச்ச இடத்துல வலி ஏற்படும், உடம்பெல்லாம் குத்துற மாதிரி இருக்கும். அவங்களோட ஃபேரஞ்சல் மசில் பாதிக்கப்படுறதுனால தண்ணி எதுவுமே முழுங்க முடியாது. எதையாவது முழுங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்க பயம் ஏற்படும். அதனால தண்ணி குடிக்கவே மாட்டாங்க. போக போக இது எல்லாமே கோமாக்கு போய் அதுக்கப்புறம் இறந்து கூட போயிடுவாங்க. என்னக்கா சொல்கிற? அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்டம் எல்லாம் வச்சு ரேபிஸை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபியூரியஸ் ரேபிஸ், இன்னொன்று பேரலிட்டிக் ரேபிஸ். இந்த ஃபியூரியஸ் ரேபிஸில் என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தங்கனால சும்மா இருக்க முடியாமல் பரன்னு ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் இல்லாத ஒரு விஷயத்த இருக்க மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க மூளை நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டனால அவங்களால வேலை எதுவுமே சரியாக செய்ய முடியாது. தண்ணிக்கு பயப்படுறது, ஏரோஃபோபியா அப்படின்னு காற்றுக்கு பயப்படுறது, இந்த மாதிரிலாம் ஆகி கோமாக்கு போய் அப்படியே இறந்துருவாங்க. அதுவே இந்த பேரலிட்டிக் ரேபிஸில் கடிச்ச இடத்துல இருக்க தசை எல்லாமே செயலிழக்கப்பட்டு கோமாக்கு போய் அதுக்கப்புறம் இறந்து போயிடுவாங்க. ஆத்தி, இனிமேல் நாய் கூட தான் விளாடணும்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நாய் கூட தான் விளாடணும் போலையே. எவ்வளோ பிரச்சனை எம்மாடி. அருள், அதுக்காக சிம்டம் இல்லாத நாய்க்கெல்லாம் ரேபிஸ் இருக்காது அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஒரு சில நாய்க்கு ரேபிஸ் இருந்தாலும் சிம்டம் வெளியே தெரியாது. அதனால் வீட்டில் இருக்க நாயோ வெளியே இருக்க நாயோ எந்த நாய் கடிச்சாலும் நமக்கு பிரச்சனை தான். அதனால் உங்கள் வீட்டில் இருக்க நாய்க்கெல்லாம் கண்டிப்பாக ரேபிஸ் வேக்சின் போட்டுருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஏங்கா எந்த நாய்க்கு ரேபிஸ் வேக்சின் போட்டிருக்காங்க போடலன்னு நான் போய் பார்த்தா விளாட முடியும்? இப்போ நான் பத்திரமா இருக்கேன்ப்பா. ஒரு வெறி பிடிச்ச நாய் வந்து என்னை கடிச்சிருச்சு, அப்போ நான் என்ன பண்ணுறது? என்னக்கா பேசுகிற நீ? அருள், அதுக்கு தான் வேக்சின்னு ஒன்று இருக்குது. இந்த ரேபிஸ்க்கு வேக்சின் தான் தீர்வே. இந்த ரேபிஸை பொறுத்த வரைக்கும் 100% குணப்படுத்திடலாம், இல்லைனா 100% இறந்துருவாங்க. இந்த வேக்சினே 2 வகையாக இருக்குது. இப்போ ஒருத்தங்க நாய் அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்காங்க, இல்லை நாய் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடியே வேக்சின் போட்டிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள நாய் கடித்தாலும் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் அவங்க பூஸ்டர் டோஸ் மட்டும் போட்டால் போதும். இதை ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரோஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரி. அப்போ இன்னொரு வகை என்ன? அது என்னன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு நாய் கடிச்சிருச்சு, இல்லை அவங்க வச்சிருந்த நாய்க்கிட்ட ஏதோ வித்தியாசம் தெரியுது, ஆனால் அது கூடவே இருந்தாங்க அப்படின்னா அவங்க உடனடியாக போய் ஊசி போட்டுக்கணும். முதல் நாள், 3வது நாள், 7வது நாள், 14வது நாள்னு நிறையா டோஸ் டாக்டர் போட சொல்லுவாங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா டோஸ் கூட போட சொல்லுவாங்க. இப்போது நமக்கு முதல் ஊசிலேயே காயம் ஆறிடுச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மட்டும் விடவே கூடாது. வைரஸ் உடம்பு முழுக்க பரவி நம்ம இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது காயம் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த வேக்சின் கூடவே HRIG அப்படின்னு ஹியூமன் ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின்னு போட சொல்லுவாங்க. அது அங்கேயே வைரஸெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடும். அதுதான் போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரோஃபைலாக்சிஸ். அதுக்கப்புறம் வேக்சின் போட்ட நாய் தான் நம்மளுக்கு கடிச்சிருக்கு அப்படின்னு அசால்ட்டாக இருக்காமல், வேக்சின் போட்ட நாயோ வேக்சின் போடாத நாயோ நமக்கு இன்ஃபெக்ஷன் பரவாமல் இருக்கணும் அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் உடனே ஊசி போட்டுடணும். ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நாயினாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இனிமேலாம் நான் நாய்கிட்ட இருந்து தள்ளி தான் பார்ப்பேன். அருள், நான் அதுக்காக நாயை பார்த்தா பயப்படு ஒதுங்கிருலாம் சொல்லவே இல்லை. நம்ம வீட்டு நாய்க்கெல்லாம் வேக்சின் போட்டோன்னா எந்தவித பிரச்சனையுமே இல்லை. அதுக்காக தெருநாயெல்லாம் அப்படியே விடுன்னு சொல்ல, அதுக்கும் நம்ம தான் ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு நாய்க்கு வேணும்னா வேக்சின் போட்டு விடுறது, அப்படி இல்லைன்னா ஏதாவது மாற்றம் தெரிஞ்சால் கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது. அப்படி பண்ணுறனால ஒரு நாய்க்கு ரேபிஸ் இருந்தாலும் மித்த நாய்க்கெல்லாம் பரவாயில்லாமல் நம்மளே ஹெல்ப் பண்ண முடியும்டா. எப்பயுமே டாக்ஸ் ஆர் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ரா. அருள், அங்கே பாரு நாய் பயப்படல,
இப்போ பைப்பில் ஆனால் எனக்கா தனியாக மாட்டுவேல, அப்போ 1/2 கிலோ கறி எடுத்து விடும். போடா போடா போடா, அவன் போயிட்டு போகிறான், நீங்கள் இருங்க. இதே மாதிரி நியூசிலாண்டில் மட்டுமே இருக்க கிவி பறவை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த பறவைனால் ஏன் பறக்கவே முடியாது, அதுதான் உலகத்திலேயே பெரிய முட்டை போடுது. நம்ம எல்லாருமே ஆஸ்ட்ரிச்சோட முட்டை தானே பெருசுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த கிவியோட முட்டை தான் இருக்கிறதுலே பெருசு. இது கூடவே கிவி பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றியே நம்ம அந்த வீடியோவில் பேசியிருக்கோம். விருப்பம் இருக்கவங்க அதையும் போய் பார்த்துருங்க.